இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளிச் செய்த 1860வது வருடத்தின் வேதாகம வசனம். அவர்கள் பாத்திரவான்களானபடியால் என்னுடனே கூட வெண்மையான உடைகளை தரித்து நடப்பார்கள். புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ. ஒரு பெரும் பாதை உண்டாக்கப்பட்டுவிட்டது. மகிமைக்கு போகும் இணைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. அது ஒவ்வொரு நபரையும் அந்த இணைப்புக்குள் கொண்டு வருகிறது. ஒரு மனிதன் பாவத்தில் நிறைந்திருந்தால் அது அவனை பரலோக தலைமையினிடத்தில் இணைத்து விடுகிறது. அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அந்த பாவத்துக்கான கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. ஓ, நீங்களோ நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்ல வேண்டியதில்லை. நிச்சயமாகவே நீங்கள் பாத்திரவான்கள் அல்ல. நீங்கள் ஒருபோதும் அதற்கு பாத்திரவான்களாக இருக்க முடியாது. ஆனால் பாத்திரமான ஒருவர் உங்கள் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு விட்டார். நீங்கள் சுயாதீனர். நீங்கள் இனி அலைந்து திரிந்து இவ்வுலகில் இன்பத்தை நாடும் மனிதராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு பெரும் பாதை உள்ளது. அது பரிசுத்த வழி எண்ணப்படும். தீட்டுள்ளவன் அதை கடந்து வருவதில்லை. ஏனெனில் அவன் முதலில் ஊற்றினூடாக வந்து அதன் பிறகு பெரும் பாதையில் பிரவேசிக்கிறான்.